കാട്ടുമരത്തിന്റെ മനമുറിഞ്ഞേ ഏതു തേവയില്ല ഓടിട്ടാ കരയല്ല കടലല്ലേ കണ്ടത് കടലിന്റെ മക്കളാ കടലിന്റെ தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சின் இடதுசாரி கட்சிகளின் கூட்டணியாகிய நுவோ ஃப்ரண்ட் பாப்புலர் புதிய மக்கள் முன்னணி 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு தயாராகிறது. பிரான்சின் தேசிய அவை 15 வயதுக்கு உட்பட்டவர்களை சமூக வலைத்தளங்களில் இருந்து தடை செய்ய ஒப்புதல் அளித்துள்ளது. பிரான்சில் தீத்ரு செஷூர் வதிவிட அனுமதி இல்லாமல் திருமணம் புரியலாம். திருமணம் வதிவிட அனுமதியுடன் தொடர்புடையது அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு அரசாங்கம் நிலை நிறுத்தப்பட்டிருப்பதை அடுத்து சட்டமூலங்கள் மிக வேகமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. பிரான்ஸ் உக்ரைனுக்கு 330 ட்ரோன்களை மனிதரில்லா வானூர்திகளை வழங்க திட்டமிட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தின நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பல். சாப்பிட்டால் வாய் ஊற வேணும். வாய் ஊறுது. சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் மச்சான் நான் 100% கேரண்டி. சரிதானே? இனி உங்களுக்கு ஹோல் அந்த மாதிரி மச்சான். வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காசு. ஹோல் இதுக்குள்ள 100 பேர், வெளியிலே 70 பேர், 170 பேரோட மிக அற்புதமாக கொண்டாட்டங்களை கொண்டாடலாம். கண்டிப்பா இது அவைக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். கூடுதல மச்சான் இந்த சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடா? சாப்பாடு பர்த்டே கல்யாண வீடு கொண்டாட்டங்கள் படிவா செய்யலாம். பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்சின் இடதுசாரி கட்சிகளின் கூட்டணியாகிய நுவோ ஃப்ரண்ட் பாப்புலர் புதிய மக்கள் முன்னணி 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு தயாராகிறது. நுவோ ஃப்ரண்ட் பாப்புலரில் லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ், பார்ட்டி கம்யூனிஸ்ட் பிரான்சைஸ், பார்ட்டி சோசலிஸ்ட், யூரோப் எக்கலோஜிஸ்ட் லே வெர்த் ஆகிய கட்சிகள் முக்கிய பங்காளிகளாக உள்ளன. 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் இந்த கூட்டணி உருவானது. ஆனால் தற்பொழுது 2027 நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான தயாரிப்பில் சில பிளவுகளும் மாற்றங்களும் நிகழ்ந்து வருகின்றன. 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலுக்காக நுவோ ஃப்ரண்ட் பாப்புலர் 2027 என்ற பெயரில் இடதுசாரி கட்சிகள்
உட்கட்சி தேர்தல் ஒன்றை அக்டோபர் 11 நடத்த உள்ளன. இதில் ஒலிவியே ஃபார், மரின் தொன்டெலியே, கிளிமொந்தன் ஒத்தன், பிரான்சுவா ரொஃபன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். ஆனால் லா பிரான்ஸ் இன்சோமிஸ் ஜான்-லூக் மெலன்ஷான் மற்றும் ரஃபேல் குளுக்ஸ்மன் ஆகியோர் இந்த உட்கட்சி தேர்தலில் பங்கேற்க மறுக்கின்றனர். லா பிரான்ஸ் இன்சோமிஸ் கட்சி சில இடங்களில் தனியாக போட்டியிடுகிறது. டூர் நகரத்தில் பார்ட்டி சோசலிஸ்ட் EELV கூட்டணியுடன் லா பிரான்ஸ் இன்சோமிஸ் இணையவில்லை. 2026 நகராட்சி தேர்தல்களில் லா பிரான்ஸ் இன்சோமிஸ் பல நகரங்களில் தனியாகவும் சில இடங்களில் இடதுசாரி கூட்டணியுடனும் இணைந்து போட்டியிடுகிறது. லா பிரான்ஸ் இன்சோமிஸ் தங்கள் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் பொதுக்கூட்டங்களையும் பிரச்சாரங்களையும் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டின் தேசிய அவை 15 வயதுக்கு உட்பட்டவர்களை சமூக வலைத்தளங்களில் இருந்து தடை செய்ய ஒப்புதல் அளித்துள்ளது. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டமூலத்திற்கு நேஷனல் அசெம்பிளி, பிரான்சின் தேசிய அவை ஜனவரி 26 ஆதரவாக வாக்களித்துள்ளது. இணைய தொல்லை, மனநல அபாயங்கள் குறித்த கவலைகள் அதிகரித்து வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைத்தளங்கள் மற்றும் பெரிய தளங்களில் உள்ள சமூக வலை பின்னல்கள் செயற்பாடுகள் ஆகியவற்றை பயன்படுத்துவதை இந்த சட்டம் மூலம் தடை செய்கின்றது. சிறுவர்களின் மனநலம் மற்றும் இணைய தொல்லை குறித்து பொதுமக்களிடையே அதிகரித்து வரும் அச்சம் இதற்கு காரணமாய் அமைந்துள்ளது. இந்த சட்டம் மூலம் செனட் அவைக்கு அனுப்பப்படும். பின்னர் கீழவை நேஷனல் அசெம்பிளிக்கு இறுதி வாக்களிப்புக்காக கொண்டுவரப்படும். இந்த சட்டம் மூலம் நிறைவேறினால் பிரான்சில் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கான வயது வரம்பு 15 உயர்த்தப்படும். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க, மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு அரசாங்கம் நிலை நிறுத்தப்பட்டிருப்பதை அடுத்து சட்ட மூலங்கள் மிக வேகமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் பிரான்சில் எபாங் ரெகுலுமோந்தே சேமிப்பு திட்ட வட்டி விகிதங்கள் ஜனவரி 2026 முதல் மாற்றம் கண்டுள்ளன. பிப்ரவரி 1 முதல் லிவ்ரே ஆ மற்றும் LDDS வட்டி விகிதம் 1.7 இருந்து 1.5 குறைக்கப்படுகிறது. இது பிரெஞ்சு மத்திய வங்கியின் பரிந்துரையின்படி நடைமுறைக்கு வந்துள்ளது. லிவ்ரே ஆ என்பது அனைத்து வங்கிகளிலும் கிடைக்கும், எப்பொழுதும் பணம் எடுக்கக்கூடிய சேமிப்பு கணக்கு. LDDS லிவ்re de développement durable et solidarité என்பது நிலையான மேம்பாட்டுக்கான சேமிப்பு கணக்கு. இதுவும் அதே வட்டி விகிதத்தை பின்பற்றுகிறது. லிவ்ரே d'épargne populaire LEP வட்டி விகிதம் 2.7 வீதத்தில் இருந்து 2.5 வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது. இது குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கான சேமிப்பு கணக்கு. LEP கணக்கு திறப்பதற்கு வருமான வரம்பு மற்றும்
வீட்டு வரி நிலைமைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிதாக தொடங்கப்படும் பிளான் d'épargne logement கணக்குகளுக்கு வட்டி விகிதம் 2 வீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னர் 1.75 வீதமாக இருந்தது. வட்டி விகிதங்களை குறைப்பது வீட்டுக்கடன் வட்டி விகிதங்கள் உயர்வதற்கு வழிவகுக்கிறது. 2026 இறுதியில் வீட்டுக்கடன் வட்டி விகிதம் 3.55 வீதமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் 10 ஆண்டுகள் கால கடன் வட்டி விகிதம் ஜெர்மனியுடன் ஒப்பிடும் பொழுது குறைந்து வருகிறது. இது நாட்டின் நிதி நிலைமை மற்றும் அரசியல் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கிறது. லிவ்ரே ஆ மற்றும் LDDS வட்டி விகிதம் குறைவதால் சேமிப்பாளர்கள் குறைந்த வட்டி வருமானம் பெறுவார்கள். ஆனால் 0க்கு மேல் வட்டி கிடைப்பதால் பணத்தின் மதிப்பு குறையாமல் பாதுகாக்கப்படுகிறது. LPE வட்டி விகிதம் குறைந்தாலும் அரசு சிறப்பு உதவியாக 2.5 வீத வட்டி விகிதத்தை உறுதி செய்துள்ளது. இது குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு நன்மை பயக்கும். புதிய வட்டி விகிதங்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றன. இந்த மாற்றங்கள் பிரான்சின் பொருளாதார நிலைமை, பணவீக்கம் மற்றும் மத்திய வங்கியின் கொள்கைகளை ஒட்டி அமைந்திருக்கின்றன. பிரான்ஸ் உக்ரைனுக்கு டோரூர் 330 ட்ரோன்களை மனிதரில்லா வானூர்திகளை வழங்க திட்டமிட்டுள்ளது. இந்த ட்ரோன்கள் ESO டெக்னாலஜி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளன. 5 மணி நேரம் வரை வானில் தங்கியிருக்கும் திறன், 500 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கும் திறன், மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகம், 4 கிலோ எடை தாங்கும் திறன், 5000 மீட்டர் உயரத்தில் இயங்கும் திறன் என்பவற்றை இவை கொண்டுள்ளன. இந்த ட்ரோன்கள் காத்திருப்பு ஆயுதங்களாக அல்லது வான்வெளி உளவு பணிகளுக்காக பயன்படுத்தப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட நிறுவனத்தின் தலைவர் மார்க் ஜூலியானி இதனை தெரிவித்திருக்கிறார். மேலும் உக்ரைனுக்கு ட்ரோன்களை அனுப்புவது உண்மையான போர் சூழலில் இவற்றை சோதிக்கும் வாய்ப்பை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன்களின் திறன்கள் பழமையானவை என்று ரஷ்ய இராணுவ வல்லுநர் விமர்சித்துள்ளார். ரஷ்யாவின் கண்காணிப்பு மற்றும் எதிர்ப்பு அமைப்புகள் இந்த ட்ரோன்களை எளிதில் கண்டுபிடிக்கும் திறன் கொண்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் இந்த மசாலா கம்பெனியை அது தரமான மசாலாவை விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி தற்பொழுது இலத்திரனியல் காப்பு அணியும் நிலையில் உள்ளார். இவர் 2025ஆம் ஆண்டில் பிக்மலியோ மற்றும் பிஸ்முத் வழக்குகளில் தண்டனை பெற்றார். 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் மே வரை
பிஸ்முத் வழக்கில் இலத்திரனியல் காப்பு அணிந்திருந்தார். தற்பொழுது பிக்மெலியோன் வழக்கில் மீண்டும் இலத்திரனியல் காப்பு அணிய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் இவர் தண்டனைகளை ஒன்றிணைக்க கொம்ஃபிசியோன் தே பென் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த கோரிக்கை 2026 பிப்ரவரி 23 விசாரணைக்கு வருகிறது. 71 வயதை எட்டியுள்ளதால் வயதை காரணம் காட்டி இலத்திரனியல் காப்பு தளர்த்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நிக்கோலா சார்க்கோசி வீட்டில் தங்கி குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளுடன், குறிப்பாக பிரான்சை விட்டு வெளியேறாமல் இருக்க வேண்டும். இவரது சட்ட வக்கீல்கள் இலத்திரனியல் காப்பு தவிர்க்கப்படலாம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேலும் 2026 மார்ச் 16 இருந்து லிபிய நிதி வழக்கு விசாரணை தொடங்க உள்ளது. பிரான்சில் தீத்ரு செஷியூர் வதிவிட அனுமதி இல்லாமல் திருமணம் புரியலாம். திருமணம் வதிவிட அனுமதியுடன் தொடர்புடையது அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமணம் நடைபெறுவதற்கு முன்னர் மணமகன் மணமகள் இருவரும் மேரி நகராட்சி அலுவலகத்தில் திருமண அறிவிப்பை பதிவு செய்ய வேண்டும். திருமணம் நடைபெறுவதற்கு தேவையான பிறப்பு சான்றிதழ், அடையாள அட்டை, வதிவிட சான்றிதழ் ஆகியவற்றை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வதிவிட அனுமதி இல்லாதவர்கள் அவர்களது நாட்டின் தூதரகம் அல்லது தூதரகத்தின் மூலம் தேவையான சான்று பத்திரங்களை பெற்றுக்கொள்ளலாம். திருமணம் நடைபெறுவதற்கு முன் இருவரும் பிரெஞ்சு சட்டப்படி திருமணத்திற்கு தகுதியானவர்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும். திருமணம் நடைபெற்ற பின்னர் பிரெஞ்சு குடிமகனோ அல்லது நிரந்தர வதிவிட அனுமதி உள்ளவரோ உடன் வாழும் நபருக்கு வதிவிட அனுமதி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வதிவிட அனுமதிக்கு தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். திருமணம் என்பது வதிவிட அனுமதியை பெறுவதற்கான வழி அல்ல. திருமணம் புரிந்த பின்னர் வதிவிட அனுமதி கிடைக்கும் என்பதற்கான உத்தரவாதமும் இல்லை. திருமணத்தின் பின்னர் வதிவிட அனுமதி கோரும் போது திருமணம் உண்மையானது, நம்பகமானது என்பதை நிரூபிக்கப்படல் வேண்டும். மேலும் விவரங்களை அறிந்து கொள்வதற்கு மேரி உள்ளூராட்சி அலுவலர்களை அணுகலாம். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். കാട്ടുമരത്തിന്റെ മനമുറിഞ്ഞേ ഏതു തേവയില്ല ഓടിട്ട കരയല്ല കടലല്ലേ കണ്ടത് കടലിന്റെ മക്കളാ കടലിന്റെ